புத்தக பிரியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சித்திரமே நில்லடி. எழுதியவர் முத்துலட்சுமி ராகவன். பகுதி 10 தொடர்கிறது. அவனை விட சுல்லென்று அவள் பேசி கொண்டிருந்த போது அபிராமி அவர்களை தேடி வாசலுக்கே வந்துவிட்டாள். ஏண்டா சிவா, உன் தாத்தாவுக்குத்தான் யோசனை இல்லை? நைட் முழுக்க ட்ரெயினில் வந்த பொண்ணு காப்பி கீப்பி கொடுத்து தூங்குறதுக்கு அனுப்பி வைப்போங்கிற எண்ணமில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காரு. உனக்கு என்னடா ஆச்சு? நீ மட்டும் காப்பி குடிச்சியே, உன்னை மாதிரி தானே இவளும் என்று பிளுபிளுவென்று பேரனிடம் சண்டைக்கு போய்விட்டாள். நீங்கள் வேற பாட்டி, மாதிரினாலே இவங்களுக்கு பிடிக்காதான். அதை சொல்ல போய் தான் தொண்டை தண்ணீர் வற்றி போகிற அளவுக்கு பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சிருக்கு. நீங்களும் அதே மாதிரியை சொன்னீங்கன்னு வைங்க, அவ்வளவுதான். எங்களைப் போல நீங்களும் ஒரு வழியாகிருவீங்க. என்னடா சொல்கிற? எனக்கும் தொண்டை காய்ஞ்சிருச்சு. குடிக்கு காப்பி வேணும்னு சொல்கிறேன். கொடுத்துட்டா போச்சு. நீ வாமா சித்திரலேகா. அபிராமி அன்புடன் சித்திரலேகாவை அணைத்து கொண்டாள். நீ போமா சித்திரலேகா, கேலியாக சொன்னான் சிவானந்தன். அவனை சுட்டெரிக்கும் மிளிகளால் முறைத்தபடி அபிராமியுடன் வீட்டுக்குள் போனாள் சித்திரலேகா. பொற்கொடியை பேசவிட்டு சிரித்து கொண்டிருந்த பவானியும் துர்காவும் அபிராமியுடன் வந்த சித்திரலேகாவை வியப்புடன் பார்த்தார்கள். இவதான் உங்கள் மாமாவோட ஃப்ரெண்டோட பேத்தி. அபிராமி வாய் நிறைய புன்னகையோடு அறிமுகப்படுத்தி வைத்தாள். எந்த ஃப்ரெண்ட் அத்தை? சித்திரலேகாவை ஆராய்ச்சியுடன் பார்த்தபடி கேட்டாள் பவானி. அதை சொல்லு. உங்கள் மாமாவுக்குத்தான் ஊருப்பட்ட ஃப்ரெண்டு இருக்காங்களே, இதில் எந்த ஃப்ரெண்டுன்னு நீங்கள் கண்டீங்க? இவர் பேர் மேஜர் ராமநாதன். சித்திரலேகாவை பரிவுடன் பார்த்தபடி சொன்னாள் அபிராமி. மேஜர் ராமநாதனா? ஒரே குரலில் கேட்ட பவானியும் துர்காவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு ஒருவருக்கொருவர் தெரியுமா என்று கண்களால் விசாரித்து தோலை குலுக்கி இல்லை என்ற பதிலை பரிமாறிக்கொண்டார்கள். இந்த பெயரை இதுக்கு முன்னாலே நாங்கள் கேட்டதே இல்லை அத்தை. இவர் மாமாவோட ஃப்ரெண்டா? சொல்லவே இல்லை. என்னத்தை சொல்கிறது பவானி? அவர் உங்கள் மாமா கூட காலேஜில் கூட படித்தவராம். படித்த காலத்தில் 2 பேருக்கும் ஒரு சண்டை வந்துச்சான். மாமா கூட சண்டை போடுவாரா? அதானே, உங்கள் மாமா எல்லாத்தையும் போடுவார், உங்களுக்கு தான் எதுவும் தெரியாது. எதுக்கு சண்டை வந்துச்சாந்தை? என்னத்தை சொல்ல, 2 பேரும் ஒரே பொண்ணை காதலிச்சாங்களாம். துர்கா, என்னது? மருமகள் திரும்பவும் ஒரே குரலில் கூவிட்டு வாய் பத்தினார்கள். அப்புறம் ஆவலோடு வினவினாள் பவானி. அப்புறம் என்ன ஆகும்? ஒன்று மண்ணாய் பழகின ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஆளுக்கு ஒரு திக்கில் பிரிஞ்சிட்டாங்க. அசட்டையாக சொன்னால் அபிராமி. அடப்பாவமே, அந்த அம்மா என்ன பண்ணிச்சு? துர்கா கவலைப்பட்டாள். அவள் காதலிச்சவனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம், குழந்தை, குட்டி, பேரன் பேத்தின்னு செட்டில் ஆகிட்டா. இலகுவாக சொன்னாள் அபிராமி. என்ன சொல்கிறீங்க அத்தை? அந்த அம்மா யாரை காதலிச்சதான்? மேஜரையா? அது வேற ஒருத்தனை காதலிச்சிருக்கு பவானி. இதுக்கு 2ம் ஒருதலை காதலுக்கு சண்டை போட்டு பிரிஞ்சிருக்குங்க. உண்மையிலேயே இதுக்கு 2 பேரும் அந்த பெண்ணை காதலிக்கிறதா அடிச்சுக்கிட்டது கூட அந்த பெண்ணுக்கு தெரியாதான். இந்த அறிவாளிக 2 பேரும் அதை தெரியாமல் அடிச்சுக்கிட்டு அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு தனித்தனியாக போய் அடிச்சதை போட்டு வாழ்த்திட்டு வந்தாங்களாம். அருமையான காதல் கதை. துர்காவுக்கு சிரிப்பு வந்து விட்டது. ரொம்ப நாளைக்கு அப்புறமா அந்த மேஜர் உங்கள் மாமாவுக்கு கடிதம் எழுத ஆரம்பித்தார். அப்போ தான் உங்கள் மாமா இந்த கதையை எல்லாம் என்கிட்ட சொன்னார். ரொம்ப நாளைக்கு அப்புறம்னா? பவானி கேட்டாள். 3 பிள்ளைகளுக்கு நாங்கள் தாய் தகப்பனா ஆன பின்னால் சொன்னார். அப்போ தான் பிள்ளைகளுக்காக நான் பெட்டியை கட்டாமல் இருப்பேன். ஆனாலும் இந்த ஆம்பளை கெட்டிக்கார அமுக்குனிய பவானி. அதை சொல்லுங்க அத்தை. அவர்கள் மீண்டும் சிரித்தார்கள். இவர்களுக்கு சிரிப்புடன் கூடிய வாழ்க்கை அமைந்திருக்கிறது என்று நினைத்து கொண்டாள் சித்திரலேகா. கொடுத்து வைத்தவர்கள். அவள் சிரிப்பில் கலந்து கொள்ளாமல் நின்று கொண்டிருந்ததை பார்த்த பவானி, உன் பெயர் என்னம்மா என்றாள். சித்திரலேகாவாம், அபிராமி சொன்னாள். அழகான பெயர். மனம் விட்டு பாராட்டினாள் துர்கா. உங்கள் அப்பா அம்மா ரசனையோடு பெயர் வச்சிருக்காங்க. அவளின் அந்த வார்த்தைகளில் நிமிர்ந்து பார்த்த சித்திரலேகாவின் பார்வையில் வேதனை பிரதிபலித்தது. அந்த வேதனை நிறைந்த பார்வையில் திகைத்து போன துர்கா அபிராமியை கேள்வியாக பார்த்தாள். பாவம், அப்பா அம்மா இல்லாத பொண்ணு. மேஜரும் போய் சேர்ந்துட்டாராம். அவருக்கு முன்னாடியே அவரோட பொண்டாட்டியும் பூவும் பொட்டுமா போயாச்சு. இப்போ பொண்ணு தனியாக நிற்கிது. என்னவோ பக்கத்தில் இருந்து பார்த்ததை போல குரல் கம்ம பேசிய அபிராமி சித்திரலேகாவின் தலையை வருடி கொடுத்தாள். அவளின் அந்த பாசமான வருடலில் மனதிலிருந்து பேச முடியாமல் தொண்டைக்குழிக்கு வந்த வார்த்தைகளை அதற்குள்ளேயே புதைத்தபடி மௌனமாக நின்றாள் சித்திரலேகா. ஆத்தோட தண்ணீர், பொம்பளைக்கு கண்ணீர்னு ஆண்டவன் படைச்சு போட்டான். இது இல்லைன்னா வேற ஒன்றுக்கு கண்ணை கசக்கிட்டு தான் நிற்கணும். அதுதான் பொம்பளைக்கு வாய்ச்ச தலைவிதி. இதுக்கு போய் கலங்கி நின்னா மிச்ச வாழ்க்கையை எப்படி வாழ்கிறதாம்? அம்மா,
சித்திரலேக்கா, இந்த குடும்பத்துக்கு வந்து சேர்ந்துட்டீங்கல்ல, இனிமேல் உங்களுக்கு யாரும் இல்லைன்னு யாரும் நாக்கு மேலே பல்லு போட்டு சொல்லிட முடியாதுமா. இது மனுஷ தெய்வங்க வாழ்கிற கோவில்மா. இங்கே நானே தனியாள் இல்லைங்கிறப்ப நீங்கள் எப்படிம்மா தனியாவீங்க? இந்தாங்க காப்பி. நீளமாக பேசி முடித்துவிட்டு காப்பியை நீட்டிய பொற்கொடியின் பேச்சை ஏற்றுக்கொண்டாலோ இல்லையோ அவள் நீட்டிய காப்பி டம்ளரை ஏற்றுக்கொண்டாள் சித்திரலேக்கா. அண்ணலின் திரையை விலக்கி பார்த்தாள் சித்திரலேக்கா. சேர்வராயன் மலையின் காப்பி தோட்டங்கள் தூரத்தில் பாத்தி பாத்தியாக தெரிந்தன. எங்கும் பசுமை நிறைந்த ஏற்காட்டின் அழகு ஜன்னல் வழியாக தெரிந்ததில் ஜன்னலை விட்டு அசையாமல் அப்படியே நின்றாள். தூரத்தில் நகர்ந்த மேகங்கள் சேர்வராயன் மலையின் முகடுகளில் தேங்கி நின்றதில் அவள் மனதில் துயரம் குறைவதை போல இருந்தது. இங்கே வந்ததில் இது ஒன்றுதான் லாபம். ஜன்னலை விட்டு விலகி கட்டிலில் வந்து அமர்ந்தாள். திறக்கப்படாமல் கட்டிலின் மீதிருந்த பெட்டி அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்ற கேள்வியை கேட்டது. அபி, மாடியில் இருக்கிற கெஸ்ட் ரூமை நம்ம சித்திரலேக்காவுக்கு கொடு. பரிவுடன் பேசிய வாசிகனின் கட்டளையை அனைவரும் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டார்கள். ரத்னா பெட்டியை தூக்கி கொண்டு சித்திரலேக்காவை நம்ம கெஸ்ட் ரூமுக்கு கூட்டிக்கிட்டு போ பவானி உத்தரவிட்டாள். குனிந்து பெட்டியை எடுத்துக்கொண்ட சித்திரலேக்கா பெட்டியை வாங்க வந்த ரத்னாவிடம் இருக்கட்டும் என்று மறுத்துவிட்டாள். தங்கமான பெண் சிலாயித்த அபிராமியிடம் எத்தனை கேரட் தங்கம் பாட்டி என்று குறும்பாக வினவினான் சிவானந்தன். நீ என்ன இவளை பற்றி ஒத்த வார்த்தை சொல்ல விட மாட்டேங்கிற? முதல்ல உன் ரூமுக்கு ஓடி தூங்கி எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு வா. அதுக்குள்ளே இந்த வீட்டில் இருக்கிற மற்ற ஜனமும் இழிச்சு எழுந்திரிச்சிடும். நம்ம சேர்ந்து சாப்பிடலாம். பேரனுக்கு உத்தரவிட்ட அபிராமி சித்திரலேக்காவிடம் ஆச்சரியமாய் புன்னகை புத்தபடி, உனக்கும் இதேதான்மா, போய் கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சு வா. இது உன் வீடு மாதிரி, அது உன் ரூம் மாதிரி என்று சொன்னாள். திரும்பவும் மாதிரியா? பாட்டி, இவங்களுக்கு மாதிரினாலே பிடிக்காது இல்லையா? சித்திரலேக்கா சிவானந்தன் இடைமறித்தான். போதும்டா, அவ ஏதோ ஒரு பேச்சுக்கு சொல்லியிருப்பா, நீ உடனே அதையே பிடிச்சுக்கிட்டு தொங்குறியா? போடாடே. சிவானந்தனை மாடிக்கு துரத்து விட்டாள் அபிராமி. அவன் படியேறும்போதே பின்னால் சித்திரலேக்கா வருகிறாளா என்று பார்த்தபடி படியேறினான். மாடியின் விஸ்தாரமான ஹாலில் சோபாக்கள் போடப்பட்டிருந்தன. எதிரும் புதிருமாக இருந்த அறைகளில் ஒன்றில் நுழைய போனவள் சித்திரலேக்காவை லேசாக திரும்பி பார்த்து, நினைக்கவே இல்லைல்ல என்றான். எதை? புருவங்களை வளைத்தாள் சித்திரலேக்கா. நேற்று ஒரே கோச்சில் டிராவல் பண்ணினவங்க ஒரே வீட்டில் விருந்தாளியாக வந்து சேரத்தான் டிராவல் பண்ணினோங்கிறதைத்தான். நினைத்து பார்த்தாலே ஆச்சரியமாயிருக்கு. எனக்கு இல்லை. ஏன்? இதைவிட ஆச்சரியங்களையும் அதிர்ச்சிகளையும் என் வாழ்க்கையில் நிறைய பார்த்திருக்கேன். சித்திரலேக்கா அவனை கடந்துவிட அவன் அவளையே பார்த்தபடி நின்றான். அவளது பேச்சிலும் செயல்களிலும் ஒளிந்திருக்கும் மர்மம் என்னவாக இருக்கக்கூடும் என்று அவன் மனம் யோசனையில் ஆழ்ந்தது. சித்திரலேகாவுக்கு அந்த யோசனையில் எதுவும் இல்லை. அவள் ரத்னாவுடன் பேசியபடி அவளுக்காக கட்டப்பட்ட அறைக்குள் போய்விட்டாள். இவள் ஒரு புரியாத புதிர்தான். சிவானந்தனுக்கு அந்த புதிரை விடுவித்து பார்க்க வேண்டுமென்ற ஆசை மனதுக்குள் தோன்றியது. பார்க்கலாம், இங்கே தானே இருக்க போறா, குறைஞ்சபட்சம் 2-3 நாளாவது இருப்பாள் இல்லை? அதுக்குள்ளே அம்மணியின் பின்னாலே ஒளிஞ்சிருக்கிற ரகசியம் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். இதை கூட செய்யலைன்னா நான் எப்படி சிவானந்தன் ஆவேன்? அவன் சூளுரைத்து கொண்டிருப்பதை அறியாதவளாக சித்திரலேக்கா அறைக்குள் நுழைந்து கட்டிலில் பெட்டியை வைத்தாள். ஏதாச்சும் வேணும்னா கூப்பிடுங்கம்மா என்று சொல்லிவிட்டு ரத்னா போய்விட்டாள். அரைக்கதவை தாளிட்டு விட்டு ஜன்னலருகே சென்றவளுக்கு ஏற்காட்டின் இயற்கை அலையில் சிறிதளவு மனபாரம் குறைவதைப் போலத்தான் இருந்தது. முழுவதுமாக குறைந்து மறைந்துவிட அது ஒன்றும் சாதாரணமான பாரம் இல்லையே. வாகீசன் சொல்வதைப் போல அங்கே தங்குவதா வேண்டாமா என்ற மனப்போராட்டம் அவளுக்குள் எழுந்தது. அவள் நினைத்து வந்தது வேறு, இங்கு நடந்து கொண்டிருப்பது வேறல்லவா? வாகீசன் அவளை பார்த்த நொடியில் அடையாளம் கண்டு கொள்வார் என்று அவள் நினைத்தாளா என்ன? அவர் அடையாளம் கண்டு கொண்டதும் இல்லாமல் அவளை அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியாமல் கால்களில் இரும்புச் சங்கிலியால் பிணைக்கிறாரே, அவள் என்ன செய்வாள்? அந்நிய ஆடவனுடன் தனியாக இரவில் பயணம் செய்ய நேர்ந்ததில் முதல் நாள் இரவு முழுவதும் அவள் இமை மூடவில்லை. இதை உணர்ந்து முனாராதவனாக நிச்சிந்தையாக எதிர் சீட்டில் படுத்து தூங்கிவிட்ட சிவானந்தனை பார்த்தபோது இவனை நினைத்தா தூங்காமல் வருகிறேன் என்ற குற்ற உணர்வு அவளுக்குள் எழுந்தாலும் அவளால் இமை மூடி தூங்கிவிட முடியவில்லை. காரில் வந்தபோதும் அதே நிலைதான். முன்பின் தெரியாத ஒருவனை நம்பி காரில் ஏறி அறியாத ஊருக்கு தெரியாத முகவரியை தேடி போகிறோமே என்ற பயம் அவள் மனதை வியாபித்திருந்ததால் அவளால் கண்மூட முடியவில்லை. அத்துடன் சேலத்திலிருந்து ஏற்காட்டிற்கு 36 கிலோமீட்டர் தூரம்தான் என்பதால் கார் 2 மணி நேரத்திற்குள்ளாவே ஏற்காட்டை வந்தடைந்து விட்டது. இன்னும் கூட சீக்கிரமாக வந்திருக்கலாம். தரையிலனா அரை மணி நேரம் போதும். இது சேர்வராயன் மலை பாருங்க. பாதையில் 20 கொண்டை ஊசி வளைவுகள் இருக்குங்க. கரணம் தப்பினா மரணம். அதனால் பார்த்து வண்டியை ஓட்டி இருந்துச்சு.
பகல் பொழுதாகவும் இல்லை. இருட்டில் பத்திரமா வந்து சேர்ந்தோனுங்க முக்கியம். மற்றபடி தரையில் கார் ஓட்டினா நான் சோலாவரம் கார் ரேஸில் ஓட்டுறதை போல தாங்க ஓட்டுவேன். பெர்னாண்டோ வழியில் பெருமை எடுத்திருந்தான். அதற்கு மேலும் அள்ளி விட்டிருப்பான் தான். அதற்குள் சிவானந்தன் ஒரு அனல் பார்வையை பார்த்து வைத்ததில் அவன் கப்சிப்னு வாயை மூடிக்கொண்டான். காரிலும் கண் அயர முடியாததால் கண் திறந்த இமைகள் அவள் கண்களை மூடி கவிழ்ந்ததில் பெட்டியை கட்டிலின் ஓரமாக தள்ளிவிட்டு சித்திரலேகா கட்டிலில் சரிந்தாள். எடுத்தது கண்டார், இற்றது கேட்டார் என்பதை போல் அவள் படுத்ததுதான் அவளுக்கு தெரியும். அடுத்த நொடியில் தூக்கம் அவளை ஆக்கிரமித்து விட்டது. அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தவளை அரைக்கதவை யாரோ தட்டும் சப்தம் எழுப்பிவிட்டது. யாரு? கண்களை கசக்கியபடி கதவை திறந்தாள். ஹலோ என்றபடி உள்ளே வெகு சுவாதீனமாக வந்தாள் அந்த இளம்பெண். நீங்கள் தான் இந்த வீட்டுக்கு புதுசாக வந்திருக்கிற விருந்தாளியா? என்னவோ புதுசாக கட்டிக்கிட்ட ஜோடியா என்று கேட்பதை போல் அவள் கேட்ட விதத்தில் சித்திரலேகாவின் தூக்கம் பறந்தே போனது. கட்டிலில் இயல்பாக அமர்ந்து கொண்ட அந்த பெண் அழகாக இருந்தாள். ஆரஞ்சு வண்ண சுடிதாரும் இடுப்பு வரை இருந்த அடர்ந்த பின்னலுமாக இருந்தாள். துருதுருவென்று ஒரு இடத்தில் நிற்காத துடிப்புடன் இருந்தாள். ஆமாம் என்ற சித்திரலேகா. நீங்கள் யாரு என்கிற கேள்வியை கவனமாக தவிர்த்தாள். இருப்பது வந்திருக்கும் பெண்ணின் வீட்டில். அவன் வீட்டில் இருந்து கொண்டே அவளை யார் என்று கேட்க முடியுமா? நான் மேகா. அந்த பெண்ணை தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டதில் அதற்கு மேலும் சும்மா இருக்கக்கூடாது என்று சித்திரலேகா வாய் திறந்தாள். நான் சித்திரலேகா. ஓ, தாத்தாவோட ஃப்ரெண்டோட பேத்தியாமே? இல்லை என்று வாய் வரை வந்துவிட்ட வார்த்தையை தடுத்து நிறுத்தினாள் சித்திரலேகா. கைவிரல்களை மடித்து தன் உள்ளங்கையில் அடக்கி கண்கள் மூடி மூச்சை இழுத்து விட்டு தன்னை சமணப்படுத்தி கொண்டாள். ஆமாம் என்று சொல்லாமல் முணுமுணுத்தாள். ஐசி. மேகா கால்களை ஆட்டி தலையை அசைத்தபடி ஒரு நொடி பேசாமல் இருந்தாள். சித்திரலேகாவிற்கு குளிக்க வேண்டுமே என்றிருந்தது. அவள் குளித்து உடைமாற்றிய பின்பு இந்த மேகா வந்திருக்க கூடாதா என்ற நினைவுடன் நெற்றி பொட்டின் மையத்தில் விரலை அழுத்தி கொடுத்தாள். அதையெல்லாம் அந்த மேகா கண்டு கொள்வதாக தெரியவில்லை. திடீரென்று நிமிர்ந்து அத்தானை எப்படி தெரியும் என்று கேட்டாள். அத்தானா? சித்திரலேகாவிற்கு புரியவில்லை. எஸ், அத்தான் தான். என்னத்தான்? ரசித்து சொன்னாள் மேகா. உன்னத்தானே எனக்கு எப்படி தெரியும்? சித்திரலேகாவுக்கு லேசாக தலையை வலிக்க ஆரம்பித்தது. அவருடன் தான் நீங்கள் ட்ரெயினிலே வந்தீங்களாமே. ஓ, இவ சிவானந்தனை சொல்கிறாளா? சித்திரலேகாவுக்கு விளங்கிவிட்டது. மேகாவின் கண்களில் தெரிந்த அப்பட்டமான பொறாமையில் அவள் சங்கடமடைந்தாள். இந்த வீட்டில் யார் யாருக்கு யார் யார் எந்த வகையில் சொந்தமாகிறார்கள் என்று தெரியாத நிலையில் என்ன பேசுவது என்று திகைத்தாள். மிஸ்டர் சிவானந்தன் உங்களுக்கு அத்தான் முறையாகணுமா? எஸ், அவர் என் அத்தையின் மகனாச்சே. ஓ, உங்கள் அத்தையும் இந்த வீட்டில் இருக்காங்களா? அவங்க சென்னையில் இருக்காங்க. அத்தானின் வீடும் பிஸ்னஸும் அங்கே தான் இருக்குது. அத்தான் உங்களிடம் இல்லையே, சொல்லவில்லையா? இல்லை, நாங்கள் அந்த அளவுக்கு பேசிக்கலை. அவரை பற்றி எனக்கே, என்னை பற்றி அவருக்கோ எதுவும் தெரியாது. நாங்கள் ஒரே ட்ரெயினில் ட்ராவல் பண்ணின பேசஞ்சர்ஸ், தட்ஸ் ஆல். சித்திரலேகாவின் பதிலில் மேகாவின் முகம் மலர்ந்தது. அதில் சித்திரலேகாவின் மனம் கூம்பியது. இவ்வளவுதானா? அதுக்குள்ளே பாருங்க, பொற்கொடி என்னென்னவோ சொல்லி வயிற்றில் புளியை கரைச்சி ஊற்றிருச்சு. என்ன சொன்னாங்க? அதை விடுங்க. அதை சொன்னாலே எனக்கு பிபி எகிரும். ஓகே, நீங்கள் குளிக்கலை போல இருக்குது. சீக்கிரமாக குளிச்சுட்டு கீழே வாங்க. உங்களை பார்க்க என் வீடே காத்திருக்கு. குதூகலத்துடன் ஓட போனவள் நின்று திரும்பி தேங்க்ஸ் என்றாள். எதுக்கோ அவள் ஓடிவிட்டாள். கதவை அடைத்துவிட்டு கட்டிலில் அமர்ந்து பெட்டியை தன் பக்கமாக இழுத்து கொண்ட சித்திரலேகாவிற்கு மேகா நன்றி சொன்னது எதற்காக என்பது தெளிவாக தெரிந்திருந்தது. பெட்டியை திறக்க மனமில்லாமல் அதில் தலை சாய்த்து கட்டிலில் சுருண்டாள். எதற்கென்று தெரியாமல் கண்களில் நீர் வழிந்தது. எழுந்து அமர்ந்து கண்களை துளைத்து கொண்டவள் பெட்டியிலிருந்து உடைகளில் ஒன்றை உருவிக்கொண்டு குளியலறைக்குள் புகுந்தாள். நாவல் பல நிறத்திலான சிபான் சேலை சரிகை வேலைப்பாடுகளுடன் அவள் நிறத்துக்கு எடுப்பாக பொருந்திருந்தது. நீண்ட பின்னலை ஆட மாடிப்படிகளில் இறங்கியவளை ஹாலில் அமர்ந்து பேசி கொண்டிருந்தவர்கள் திரும்பி பார்த்தார்கள். சித்திரலேகா உணர்வுகள் துடைக்கப்பட்ட முகத்துடன் அவர்களுக்கு எதிரில் வந்து நின்றாள். ஜெகதீஷ், இவர்தான் சித்திரலேகா, என் ஃப்ரெண்டோட பேத்தி. வாகீசன் அறிமுக படலத்தை ஆரம்பித்து வைத்தார். என்ன படிச்சிருக்கேம்மா என்று அன்புடன் கேட்ட ஜெகதீசன் வாகீசனின் ஜாடையில் இருந்தார். தங்க பிரேமிட்ட கண்ணாடியுடன் சினிமாவில் வரும் பணக்கார அப்பாக்களை நினைவுபடுத்திய ஜெகதீசன் மனைவிதான் பவானி என்று யூகித்து கொண்டாள் சித்திரலேகா. இவ வாணி, என் பெரியப்பாவின் பெண். மேகா அறிமுகப்படுத்தி வைத்த வாணி பவானியின் சாயலில் மென்மையான முகபாவத்துடன் இருந்தாள். மேகாவிடம் இருந்த துருதுருப்பு அவளிடம் இல்லை. அவளிடம் நிலவிய சாந்தம் மேகாவிடம் இல்லை. அண்ணனும் தம்பியும் நேர் எதிரா? இல்லை,
அவர்களின் மனைவி நேர் எதிராக யோசித்தாள் சித்திரலேகா. அம்மா, எனக்கு நேரமாச்சு என்றபடி தடதடவென்று மாடிப்படியில் இறங்கி வந்த வாலிபன் சிவானந்தனின் வயதில் இருந்தான். சித்திரலேகாவை பார்த்ததும் அவன் விழிகளில் இவள் யார் என்ற கேள்வி தெரிந்தது. மகேஷ் அண்ணா, இவங்க பெயர் சித்திரலேகா. நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற கெஸ்ட், தாத்தாவோட ஃப்ரெண்டோட பேத்தி. மேகா குறும்பான குரலில் சொன்னாள். அந்த குறும்பு மகேஷின் கண்களில் அழகிய பெண்ணை கண்டதும் ஏற்பட்ட சுவாரஸ்யத்தால் வந்தது என்பதில் சித்திரலேகாவின் முகம் மாறியது. அவள் உதட்டை கடித்தபடி வாகீசனை உறுத்து பார்த்தாள். ஹாய் என்றான் மகேஷ். இன்னைக்கு ராசி பலனில் போடவே இல்லையே என்று சொன்னான். எதை மகேஷ் அண்ணா? கேலியாக கேட்டாள் மேகா. இன்றைக்கு காலையில் ஒரு அழகான பெண்ணை நான் மீட் பண்ணுவேன்னு மகேஷ் சிரித்தான். கேட்டியா வாணி? அண்ணன் கண்ணுக்கு நீயும் நானும் அழகி இல்லையாம். புதிதாக வந்திருக்கிற இவங்க தான் அழகாக தெரிகிறாங்களாம். இருந்தாலும் அண்ணா, உனக்கு இத்தனை ஓரவஞ்சனை இருக்கக்கூடாது. செல்லமாக சண்டையிட்டாள் மேகா. சித்திரலேகாவின் முகம் கன்றி சிவந்து விட்டது. அவள் விழியோரம் துளிர்த்த நீரை இரக்கத்துடன் பார்த்தார் வாகீசன். அவர் மனம் நைந்தது. மகேஷ் அதட்டினார். இவளும் உனக்கு தங்கை போலதான். இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்டில் தான் இவ இருப்பா. இவளை வேத்து மனுஷியா நினைக்காம நம்ம குடும்பத்தில் ஒருத்தியா நினைக்கணும். புரியுதா? மகேஷ் ஆகட்டும் என்று சொல்லாமல் சித்திரலேகாவை ஒரு தினிசாக பார்த்துவிட்டு நகர்ந்தான். அண்ணனுக்கு வந்த சோதனையை பார்த்தியா? ஆமாமாம். அழகான பெண்ணை காட்டி இவளை உன் தங்கையாய் நினைத்துக்கோணும்னா அவனுக்கு அது கொடுமையாக தானே இருக்கும். தாத்தா, அண்ணனை கொடுமைப்படுத்துகிறாங்கிறா. கரெக்ட். வாணியும் மேகாவும் தாழ்ந்த குரலில் பேசி சிரித்தார்கள். அவர்களின் பேச்சு வாகீசனின் காதுகளில் விழவில்லை. ஆனால் அச்சர சுத்தமாக சித்திரலேகாவின் காதுகளில் விழுந்து தொலைத்தது. பெண்ணென்று ஏன் பிறந்தேன்? அவள் துடித்து போனாள். சாப்பிட போகலாமா? துர்கா அவர்களை அழைத்தபடி வந்தாள். அவள் பின்னாலேயே வந்த இளைஞன் மேகாவின் சாயலில் பள்ளி சீருடையுடன் இருந்தான். அரும்பு மீசையுடன் தென்பட்டவனின் பெயர் சுரேஷா. +2 போக போகிறான் என்றாள் மேகா. என்னை விட 4 வயசு சின்னவன். அடுத்த வருஷம் காலேஜ் வந்துடுவேன்னு இப்பவே மிரட்டிக்கிட்டு இருக்கான் என்பன போன்ற உபரி தகவல்களையும் சொன்னாள். அவன் அம்மா செல்லம். அதனால் என்னதான் அவன் சேட்டை செய்தாலும் திட்டு எனக்குத்தான் விழும். அவன் ஈஸியாக எஸ்கேப் ஆகிடுவான். மகேஷ் அண்ணா எக்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துகிறார். காப்பி கொட்டை தான் மெயின். எங்களுக்கு சொந்தமாக இங்கே காப்பி எஸ்டேட் இருக்குது. அப்புறமா ஆப்பிள் தோட்டம். விட்டால் அந்த குடும்பத்தின் அனைத்து சொத்துக்களின் தகவல்களையும் எடுத்து தந்து விடுவாள் போல தெரிந்ததில் சித்திரலேகா பேச்சை மாற்றிவிட்டாள். மேகாவுக்கு சித்திரலேகாவை பிடித்திருந்தது. அதே சிவானந்தனின் மீது சித்திரலேகாவிற்கு யாதொரு ஈடுபாடும் இல்லை என்பதால் வந்தது என்பதில் சித்திரலேகாவுக்குள் தனிமை உணர்வு வந்தது. குட் மார்னிங். சிவானந்தனின் குரலில் அந்த ஹாலில் இருந்த 3 இளம்பெண்களும் ஆவலுடன் நிமிர்ந்து பார்த்தார்கள். அதுவரை மேகா தான் சிவானந்தனின் மீது ஆர்வமாக இருக்கிறாள் என்ற சித்திரலேகாவின் எண்ணத்தை தகர்த்து எறிந்தது வாணியின் ஆர்வமான பார்வை. அவள் விழுங்கி விடுவதைப் போல சிவானந்தனை பார்த்து வைத்ததில் கடுப்பாகி போனாள் மேகா. ஒற்றுமையாக பேசிக் கொண்டிருந்த அந்த ஒன்றிவிட்ட சகோதரிகள் இருவரும் ஒருவர் பகைமையுடன் பார்த்து கொண்டார்கள். இது வேறையா? சித்திரலேகாவிற்கு ஊரை பார்த்து ஓடிவிட வேண்டும் போல் இருந்தது. அவள் யார்? அவர்கள் யார்? எங்கிருந்தோ வந்தவளுக்கு இந்த வீட்டில் உள்ள மனிதர்களின் உணர்வுகளை பற்றி என்ன அக்கறை வேண்டியிருக்கிறது? சிவானந்தன் அந்த வீட்டில் பிறந்த பெண்களுக்கு அத்தை மகன். திருமணம் செய்து கொள்ளும் முறை மாப்பிள்ளை உறவில் இருப்பவன். அவனுக்காக அந்த பெண்கள் போட்டியிடுவதில் அவளுக்கு எதற்காக ஆட்சேபனை வர வேண்டும்? கண்களை மூடிக்கொள்ள முயன்றவளை பார்த்து குட் மார்னிங் சொன்னா பதிலுக்கு குட் மார்னிங் சொல்லணும் என்றான் சிவானந்தன். அவன் அவளை பார்த்துதான் குட் மார்னிங் சொன்னான் என்பதில் சித்திரலேகாவின் மனதில் இருந்த சோர்வு பறந்தது. அவன் வெகு இயல்பாக சித்திரலேகா அமர்ந்திருந்த நீண்ட சோபாவின் அருகில் அமர்ந்தான். அத்தான், இது அநியாயம் என்று சினுங்கிய மேகாவிடம் எது அநியாயம் என்று கேட்டான். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தான் குட் மார்னிங் சொல்வீங்களா? எங்களுக்கு சொல்ல மாட்டீங்களா? என்னை விட்டுட்டியே? கள்ள பார்வையுடன் சன்னமான குரலில் வாணி பேசியதில் மேகா பல்லை கடித்தாள். இப்போ மட்டும் ஊமை வேஷம் போடாமல் பேசிடுவாளே. நான் பேசி பேசி ஓய்ந்து போனால் இவன் அமைதியாக இருக்கிறதை போல பாவலா செஞ்சே அத்தானை கவிழ்க்க பார்க்கிறாள். வெரி ஸ்ட்ரேஞ்சரஸ் கேர்ள். அவள் பொறுமியதைப் போலவே சிவானந்தன் புன்னகையுடன் வாணியை பார்த்து உனக்கு பேசக்கூட வருமா என்று கேட்டு வைத்தான். வாணி முகம் சிவந்து பேச மறந்ததில் மேகா பல்லை நரநரவென்று கடித்தாள். இவை இப்படி பேசுவான்னு உங்களுக்கு தெரியாது அத்தான். ஊறுபட்ட வாயடிப்பா என்று வாணியின் காலை வாரிவிட முனைந்தார். அதை நீ சொல்றியா? சிவானந்தன் அவளை மட்டம் தட்டியதில் குளுக் என்று வாணி சிரித்து வைத்தது மேகாவின் இரத்த அழுத்தத்தை எகிர வைத்தாள். மகேஷ் எங்கு காணோம் என்று கேட்ட சிவானந்தன் அதற்கான பதிலை எதிர்பார்க்காமல் சித்திரலேகாவின் பக்கமாக திரும்பி கொஞ்சமாவது தூங்கி எழுந்திருச்சியா இல்லையா?
நைட்டெல்லாம் கொட்ட கொட்ட முழிச்சுக்கிட்டு இருந்தே தலைவலி வந்துட போகுது என்று அக்கறைப்பட்டான். நான் தலைவலி மாத்திரையை கொடுத்து பார்த்துக்கிறேன்னத்தான், உங்களுக்காக உங்கள் ஃப்ரெண்டை கவனிச்சிக்க மாட்டேனா? மேகா கரிசனமாக சொன்னாள். பேசாமல் அவங்க தூங்கினாலே தலைவலி குறைஞ்சிடும், மெல்லிய குரலில் ஆலோசனை சொன்னாள் வாணி. அந்த இரு பெண்களின் அக்கறையையும் சித்திரலேகாவிற்காக உண்டானதல்ல, அவள் சிவானந்தனின் தோழி என்று அவர்கள் நினைப்பதனால் உண்டானது என்பதில் சித்திரலேகாவின் மனம் வெறுமையானது. அபிராமியின் அதட்டுதலில் அவர்கள் சாப்பிட போனார்கள். ஜெகதீசன் சித்திரலேகாவின் படிப்பு வேலை என்று விசாரித்ததையும் அதற்கு அவன் சொன்ன பதில்களை உன்னிப்பாக கவனித்தான் சிவானந்தன். திருவனந்தபுரம் தான் சொந்த ஊர். படித்ததென்னவோ நாகர்கோயில். பிடிஎஸ் முடிச்சுட்டு எம்டிஎஸ் படித்தேன். அங்கே இருக்கிற டென்டல் கிளினிக்கில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓ, பல் டாக்டர் அம்மாவா? பார்த்தா சின்ன பெண் போல இருக்கே, பெரிய படிப்பை தான் படிச்சிருக்க. அப்படியெல்லாம் இல்லை, நாகர்கோவிலில் இருக்கிறேன்னு சொல்கிற. ஆனால் சென்னையில் இருந்து சிவானந்தன் கூட ட்ரெயினில் வந்திருக்க. சென்னையில் ஒருத்தங்களை தேடி போனேன், அவர் அந்த அட்ரஸில் இல்லைன்னு தகவல் தெரிந்தது. அப்படியா? அவர் எங்கே போனாராம்? ஏற்காடு தான் அவருக்கு சொந்த ஊராம். அவரை பார்க்கத்தான் இங்கே வந்தேன். நல்லது. அப்பாவுக்கு தெரியாத ஆள்களே ஏற்காட்டில் இருக்க மாட்டாங்க. அவர் உனக்கு நீ தேடி வந்த ஆள் யாருன்னு பார்த்து உன் முன்னாலே கொண்டு வந்து நிறுத்துவார். நாங்களும் ஹெல்ப் பண்ணுறோம். டோன்ட் வர்ரி. தேங்க்ஸ். ஜெகதீசனிடம் படு பவ்யமாக பேசி கொண்டிருந்த சித்திரலேகாவை பார்த்து கொண்டிருந்தான் சிவானந்தன். அட்ரஸ் இருக்கா? மகேஷ் கேட்டான். சித்திரலேகா நிமிர்ந்து அவனை பார்த்தாள். அவன் பார்வையில் தெரிந்த ஆர்வத்தில் சாப்பிடுவதைப் போல குனிந்து கொண்டு இல்லை என்றாள். பரவாயில்லை, பெயர் அடையாளம்னு ஏதாவது இருக்குமில்ல, அதை சொல்லுங்க. ஆளை நான் கண்டுபிடிக்கிறேன். தன்னை கதாநாயகனாக காட்டிக்கொள்ள முயன்றான் மகேஷ். அவனுக்கு பதில் சொல்லாமல் ஜெகதீசன் கேட்ட ஏதோ ஒரு கேள்விக்கு பதில் சொல்வதைப் போல திரும்பி தப்பித்தாள் சித்திரலேகா. எல்லோரும் வந்துட்டீங்களா? நான் தான் லேட் போல. அவசரமாக டைனிங் ஹாலுக்கு வந்து நின்றவரை நிமிர்ந்து பார்த்த சித்திரலேகாவின் கண்கள் நிலை குத்தின. அங்கே கம்பீரமாக கோட் சூட்டுடன் நின்று கொண்டிருந்தார் வாகீசனின் இரண்டாவது மகனும் துர்காவின் கணவரும் மேகா சுரேஷின் தந்தையுமான அகிலேசன். சித்திரலேகாவின் கையில் இருந்த இட்லி துண்டு நழுவி தட்டில் விழுந்தது. அவள் பார்வை அகிலேஷை விட்டு விலகாமல் பின்பற்றியது. துர்காவுடன் பேசியபடி ஒரு நாற்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு சாப்பிட உட்கார்ந்த அகிலேசன், அபிநயா எப்படி இருக்கா சிவா என்று கேட்டபடி ஆசுவாசமாக அவர்களை பார்த்தார். உங்கள் தங்கைத்தானே? நானும் அப்பாவும் அவங்களை நல்லா தான் கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். சந்தேகம் இருந்தா நீங்கள் உளவுப்படையா வச்சிருக்கிற உங்கள் தங்கை மகள் ஆர்த்திக்கு ஒரு போனை போட்டு கேளுங்க, சலுகையுடன் சொன்னான் சிவானந்தன். அந்த போனை நாங்கள் போடுறதை விட மகேஷை விட்டு போட வைக்கிறோம். அப்போ தான் அவனோட அத்தை மக உண்மையான விவரத்தை பிட்டு பிட்டு வைப்பா. என்னடா மகேஷ்? அகிலேஷ் கண் சிமிட்டியதை மகேஷ் ரசிக்கவில்லை. அதை சித்திரலேகா கேட்டுக்கொண்டிருக்கிறாள் என்ற நினைவில் அவன் லேசாக சிரித்து மட்டும் வைத்தான். என்னடா மகேஷ், பேச்சை காணோம் என்றபடி திரும்பிய அகிலேசனின் பார்வை சித்திரலேகாவின் மீது விழுந்தது. அவ்வளவுதான். அவர் விழிகளில் ஓர் ஜுவாலை எழுந்தது. நீ 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 என்றபடி அவர் எழுந்து விட்டார். என்னங்க, என்ன ஆச்சு? துர்கா அவசரமாக அவர் அருகே ஓடி வந்தாள். வாகீசனின் கை தானாக அவரது தலையை தேடி ஓடி தாங்கியது. இந்த பெண்ணோட பெயர் சித்திரலேகாங்க. என்ன என்ன பெயர் சொன்ன? சித்திரலேகான்னு சொன்னேன். நம்ம மாமாவோட ஃப்ரெண்டு மேஜர் ராமநாதன் இருந்தார் இல்லையா, அவரோட பேத்தியான். மாமாவை பார்த்துட்டு போக வந்திருக்கு. துர்கா சொல்லி கொண்டிருக்க அதை கவனிக்காமல் சித்திரலேகாவையே பார்த்து கொண்டிருந்தார் அகிலேசன். யார் நீ? அடர்ந்த மரங்களில் நிழலாடி நடந்தபடி கேட்டாள் சிவானந்தன். சுகமான மழைக்காற்று தென்றலாக வந்து அவர்களின் உடலில் மோதி குளுமையை தந்தது. வெயிலின் தாக்கம் தெரியாத அந்த மலைப்பிரதேசத்தின் அழகை ரசித்த வண்ணம், நான் சித்திரலேகா என்றாள் அவள். நீ எதுக்காக ஏற்காட்டுக்கு வந்த? அதான் உங்கள் தாத்தா வீட்டிலேயே சொல்லிட்டேனே, உங்கள் தாத்தாவை பார்க்க வந்தேன். ஓ, அப்படின்னா நீ சென்னைக்கு தேடி போய் அவர் ஏற்காட்டில் இருக்கிறதா தகவல் தெரிந்து வந்தே. அந்தாள் யார்? அது என் பர்சனல். முகத்தில் அடித்ததை போன்று அவளின் பதிலில் விலகிவிடாமல் அவள் முகத்தை உற்று நோக்கினான் சிவானந்தன். அதில் கவிந்திருந்த துயரத்தில் அவன் மனம் வலித்தது. பெண்ணே, நீ யார்? தனக்குள் கேட்டுக்கொண்டான். உன் மனதில் என்ன துயரம் இருக்கிறது? யாரை தேடி நீ சென்னைக்கு வந்தாய்? எதை தேடி ஏற்காட்டுக்கு வந்தாய்? உன்னை சுற்றி இருக்கும் மர்மம்தான் என்ன? அவள் எதையும் சொல்லாதவளாக காற்றில் புடவை முந்தானையை பறக்க நடந்து கொண்டிருந்தாள். சில நேரங்களில் காற்றின் வேகத்தில் அந்த புடவை முந்தானை பறந்து வந்து சிவானந்தனின் முகமூடி அவனை கிரங்கடித்தது. அதிலிருந்து வெளிப்பட்ட பிரத்யேக நறுமணத்தில் அவன் மயங்கினான்.
திரும்பி பார்க்காமல் சேலை முந்தானையை இழுத்து போர்த்தி கொண்டதில் எதற்காக அதை செய்தாய் என்று கேட்க ஆசைப்பட்டான் சிவானந்தன். டைனிங் ஹாலில் அகிலேசன் பெயர்ந்தவரை போல ஆகிவிட்டதில் அவரின் குடும்பமே கவலை கொண்டது. அதிகமாக இரவு பகல் பாராமல் எஸ்டேட்டை கதி என்று கிடந்த உழைத்ததால் இந்த கதிதான் என்ற இளைய மகனை திட்டி தீர்த்தார் அபிராமி. அதுவும் போதாது என்று இரவில் கண் விழித்து செய்தி சேனல்களை மாற்றி மாற்றி பார்க்கிறார் என்ற குற்றப்பத்திரிகை வாசித்தால் துர்கா. வாணியோ அத்தான் திடீரென்று வந்து இறங்கி இருப்பதால் சித்தப்பாவுக்கு லேசான அதிர்ச்சி என்று சொல்லி அந்த நிலையிலும் அவள் சிவானந்தனை மறவாமல் இருப்பதை மேகாவுக்கு உணர்த்தி அவளை எரிச்சல் கொள்ளச் செய்தாள். சுரேஷ் அந்த கலைபுரத்தில் அவனையும் அறியாமல் அவனுடைய பிராக்கர்ஸ் ரிப்போர்ட்டை அப்பா பார்த்து விட்டாரா என்று கேட்டு தன் வாயாலேயே கேட்டு மாட்டிக்கொண்டான். அத்தனை பரபரப்பிலும் அசையாமல் அமர்ந்திருந்தது சித்திரலேகாவும் வாகீசனும் தான். சித்திரலேகா சாப்பிட்டு விட்டதாக சொல்லிவிட்டு எழுந்து விட்டதில் சிவானந்தனின் முகத்தில் யோசனை படர்ந்தது. அகிலேசன் சாப்பிட்டதால் பெயர் பண்ணியதை அவன் கவனித்தான். சற்று நேரத்தில் அவன் கவனித்திருந்தபடி அகிலேசன் வாகீசனை தேடி போனார். அவர்கள் அலுவலக அறையில் பேசி கொண்டிருந்த போது சித்திரலேகாவின் அருகில் வந்து உலாவப் போகலாமா என்று கேட்டான். அவள் மறுப்பு சொல்லாமல் உடனே அவனுடன் கிளம்பி விட்டதில் அவன் மனதில் ஆச்சரியம் எழுந்தது. அவளின் இயல்பு அதுவல்லவே, யாரையும் நம்பாதவள். அவனை நம்பி வெளியே வந்ததில் அவனுக்கு லேசான சந்தேக ஊற்று கிளம்பியது. வாகீசனின் வீட்டை விட்டு வெளியே வந்ததும் சித்திரலேகாவின் முகத்தில் தெரிந்த ஆசுவாசத்தில் அவன் மனதில் இரக்கம் சுரந்தது. ஏதோ ஒரு வகையில் அவள் வாகீசனின் வீட்டில் மூச்சு முட்டும் உணர்வை அனுபவித்து கொண்டிருந்ததை தான் அது உணர்த்துகிறது. சில்லுன்னு இருக்குல்ல பேச்சை ஆரம்பித்தான். இது ஹில் ஸ்டேஷன், ஏற்காட்டில் அப்படித்தானே இருக்கும் என்றாள் அவள். இது என் தாத்தாவின் ஊரா இல்லை உன் தாத்தாவின் ஊரா? விளையாட்டாக அவன் கேட்டான். பதில் சொல்லாமல் சிரித்த சித்திரலேகாவின் பார்வையில் தெரிந்த ஏதோ ஒன்றில் அவன் மனம் குழம்பியது. இவ எதையோ சொல்ல நினைக்கிறா, ஆனால் சொல்ல முடியாமல் மறைக்கிறா. அது எதுவாயிருக்கும்? எதுவாயிருந்தாலும் அவளின் அந்தரங்க உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்ற நினைவோடு தூண்டி துருவாமல் அமைதியாக அவளுடன் நடந்தான். ஏற்காட்டிற்கு வந்து இறங்கியதிலிருந்து அவள் முகத்தில் தெரிந்த வேதனையில் இருந்த அப்போதுதான் அவள் சிறிதளவில் விடுபட்டிருப்பதை போல தெரிந்ததில் அவளை கேள்வி கேட்டு பழைய வேதனைக்கு இழுக்க வேண்டாம் என்று அவன் பொதுவாக அவளிடம் பேச்சு கொடுத்தான். இதுக்கு முன்னால் நீ ஏற்காட்டுக்கு வந்திருக்கியா? இல்லை. நீ இன்னும் இல்லை. நிறைய பேருக்கு இந்த ஏற்காட்டின் அழகை பற்றி தெரிய மாட்டேங்குது. சம்மர் வந்தால் ஊட்டி கொடைக்கானல்னு தான் ஓடுறாங்க. அங்கே இருக்கிற அத்தனை அழகும் ஏற்காட்டிலும் இருக்குங்கிறத யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. நீங்கள் சொல்கிறது உண்மைதான். கடல் மட்டத்திலிருந்து 5326 அடி உயரத்தில் இந்த ஏற்காடு இருக்குது. சேர்வராயன் மலை இந்த மலை. இதன் அழகை பற்றி யாருக்கு தெரியும்? இங்கே வந்து போகிறவங்களுக்கு நிச்சயமாக தெரியும். இதை ஏழைகளின் ஊட்டின்னு சொல்லுவாங்க. நானும் கேள்விப்பட்டிருக்கேன். உனக்கு ஒன்று தெரியுமா? இந்த ஏற்காட்டை கண்டிருந்தது நம்ம ஆளுக இல்லை, இங்கிலீஷ்காரன் தான். இந்த மலையையும் ஏற்காட்டையும் கண்டுபிடிச்சிருக்கான். தானாய் உருவான ஏரி இங்கே இருந்திருக்கு. ஏரிகளால் ஆன காடுன்னு சொல்லப்பட்டு இது ஏற்காடாய் மாறியிருக்கு. இன்ட்ரெஸ்டிங். அவர்கள் பேசியபடி மான்போர்ட் பள்ளியின் அருகே வந்துவிட்டார்கள். அந்த பள்ளியை பிரியத்துடன் பார்த்தால் சிவானந்தன். சுரேஷ் இங்கே தான் படிக்கிறான் என்றான். ஓ. அந்த பள்ளியை திரும்பி பார்த்தால் சித்திரலேகா. அதன் கட்டிடங்களில் அவள் பார்வை எதை தேடியோ துளாவி அலைந்தது. உன் மனதில் என்ன இருக்கு? அவன் முகம் பற்றி கேட்க நினைத்தான் சிவானந்தன். இது சாத்தியப்படாது என்பதில் அவனுக்குள் பெருமூச்சு எழுந்தது. இந்த ஸ்கூலில் தான் நம்ம சியான் விக்ரம் படித்தாராம். அழகான சரித்திர பின்னணியை பற்றி சொன்னீங்க. வெரி குட். சித்திரலேகாவின் இயல்பான கிண்டல் வெளிப்பட்டதில் சிவானந்தனின் மனதுக்கு ஆறுதலாக இருந்தது. ஏன் இப்படி துயரத்தின் பின்னால் உன்னை மறைத்து கொள்கிறாய் என்று மனதுக்குள் கேட்டுக்கொண்டான். சுரேஷ் கூட காலையில் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை பற்றி எதையோ சொல்லிக்கிட்டு இருந்ததை போல நினைவு. அவன்தானே படிப்பில் ரொம்ப வீக். +1 எல்லா படத்துலேயும் மார்க் கம்மி போல இருக்குது. நெக்ஸ்ட் இயரில் பப்ளிக் எக்ஸாம் வேறு. கொஞ்சம் கூட அதை பற்றி கவலை இல்லாமல் இருக்கான். உங்களுக்கு என்ன? நீங்கள்லாம் பணக்காரங்க. படித்து வேலை பார்த்து தான் குடும்பத்தை காப்பாற்றணும்னு எந்த கட்டாயமும் இல்லையே. இத்துடன் சித்திரமே நெல்லடியின் இந்த பகுதி நிறைவடைகிறது. அடுத்த பகுதியில் சித்திரத்தை மீண்டும் காணலாம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. இதுக்கு அடுத்த தொடரை நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நன்றி.